திருச்சியில் செல்போன் பறிப்பில் ஈடுபட்ட சிறுவர்களை விரட்டி பிடிக்க முயன்ற காவலரை அரிவாளால் வெட்டிச் சென்ற 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருச்சி கலைஞர் அறிவாலயம் பகுதியில் மர்ம நபர்கள் செல்போன் பறிப்பில் ஈடுபட்டதாக வந்த தகவலை அடுத்து சத்திரம் பேருந்து நிலையம் பகுதியில் இரவு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த திருச்சி கோட்டை காவல் நிலைய முதல்நிலை காவலர் அப்துல் காதர் உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட காவலர்கள் சம்பவ இடத்திற்கு சென்றனர். போலீசாரை கண்ட சிறுவர்கள் மூவரும் அங்கிருந்து தப்பியோட முயன்றனர். அவர்களை பிடிக்க முயன்ற போது காவலர் அப்துல் காதர் மீது ஒரு சிறுவன் கத்தியால் குத்தியதால் அவர் அங்கேயே மயங்கி விழுந்தார். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவர்கள் மூவரும் தப்பி ஓடினர். சிறுவர்களை பிடிப்பதற்கு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு அதிவேகமாக செயல்பட்டு தப்பி ஓடிய 16 வயதான சிலம்பு, 17 வயதான பாலாஜி, நிதிஷ் ஆகிய 3 பேரையும் கைது செய்தனர். போதை பழக்கத்தால் இந்த சிறுவர்கள் இதுபோல குற்றச்செயலில் ஈடுபட்டனரா என்பது குறித்து விசாரணை நடந்து வருகிறது. கத்தி குத்தால் காயமடைந்த காவலர் அப்துல் காதர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்.